ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பன்னீர் மசாலா நம்ம பார்க்கலாம். இது சப்பாத்தி, ரோட்டி, நான், கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க. நான் ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேங்க. வெளியில் வாங்கணுன்னா மில்கி மிஸ்ட், மதர் டைரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்ட் டெக்ஸ்டர்டாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்துக்கலாம் வேணும்னா. பட் ஹோம்மேடுன்னும் போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும். இதுவும் நம்ம இன்றைக்கி இண்டக்ஷனில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லோரும் இண்டக்ஷனில் சமைக்க கற்றுக்குறோம். இதில் ஒரு டிப் என்னென்னா, ஹையாக வச்சு சமைக்காதீங்க. டக்குன்னு வந்து கிளாஸ் டாப் மாதிரி இது உடஞ்சிரும். மினிமமாக வச்சு சமைங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நம்ம இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீர்னா அன்றைக்கி வாங்கினீங்கன்னா அன்றைக்கே யூஸ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் மறுநாள் வரைக்கும் யூஸ் பண்ணிடுங்க. அது எவ்வளோ டேட் கொடுத்துருந்தாலுமே ஒரு பர்ச்சேஸ் பண்ணி 1 or 2 டேஸில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நாள் பன்னீர் யூஸ் பண்ணும்போது பயங்கர டைஜஷன் ப்ராப்ளம் வரும், நெஞ்செரிச்சலாக இருக்கும். மோஸ்ட்லி இது நைட் டைம் சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே அசிடிட்டி ப்ராப்ளம் கொடுக்கும். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு நல்ல சும்மா ஒரு பெரட்டிக்கிறேன். நீங்கள் அப்படியே கிரேவியில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பன்னீருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பால் மாதிரி அப்படியே இருக்கும், உங்களுக்கு ராவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரீஸில் சேர்த்துக்கும்போது அந்த மசாலா நல்லா இன்னும் உறிஞ்சும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பன்னீரை சைடில் எடுத்து வச்சிடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ 1/4 இன்ச்சு பட்டை, ஒரு 3 லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்படி போடும்போது கொஞ்சம் மசாலா தன்மை வந்து கொஞ்சம் சட்டலாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்ப்போம், அதில் அரைச்சும் போட்டுக்கலாம். பட் அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போது 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பொடியாக நறுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரேவி வந்து நல்லா உங்களுக்கு குழஞ்சி வரும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் சொன்னேன், பட்டை லவங்க ஏலக்காய் உங்களுக்கு வேணும்னா இதில் சேர்த்துக்கலாம். பட் இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் போடும்போது ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ டொமேட்டோ சேர்த்த உடனே பாருங்கள் இப்படி தொக்கு மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. தனியாத்தூள் 1 to 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இந்த மாதிரி பன்னீர் டிஷ்ஷஸ்க்கெல்லாம் ஜீரகத்தூள் கம்பல்சரியாக சேர்க்கணுங்க. இப்போ உப்பு வந்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. செக் பண்ணி பாருங்கள், உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி விடாமல் நல்ல பச்சை வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நீங்கள் நல்லா வதக்காமல் தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த ஆனியன்லாம் அப்படியே முழுசாக அதே மாதிரி இருக்கும். இப்போது நல்ல 1 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா புளிக்காத தயிராக இருக்கணும், ஃப்ரெஷ் கர்டாக இருக்கணும். அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவில் நம்ம இது சேர்த்துக்க போகிறோம். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை அதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நம்ம வெஜ் செய்யும்போது கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மிடில் தான் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகி வரும். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சிக்கன் மட்டன்லாம் செய்யும்போது அது சேர்க்கும்போது அதோட டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். இப்போ நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கோங்க. இது ஃப்ரெஷ்ஷான கர்டாக இருக்கணும், புளிச்சு இருக்கக்கூடாது கண்டிப்பாக. அதை நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக பீட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இது வெறும் தயிர் தான், க்ரீம் எதுவும் கிடையாது. இந்த அளவுக்கு, இந்த க்ரீம் அளவுக்கு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தயிர். புளிச்சு இருந்தது இல்லை ஒரு மாதிரி இந்த வெயில் காலம் இல்லையா, தயிரில் ஒரு மாதிரி வாசனை வரும், அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு அதில் போடாதீங்க. டிஷ்ஷு மொத்தம் வந்து கெட்டு போயிடும். இதில் வந்து தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கறனால திக்காக இருக்குது கிரேவி இல்லையா, ஸோ வந்து மூடி போட்டு வதக்குங்க, இல்லைன்னா தெரிக்கும் ஃபுல்லாக. இந்த ஸ்டேஜில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பில் பண்ணுறீங்கன்னா, இண்டக்ஷனில் பண்ணுறீங்கன்னா ஒரு பாயிண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். ஒரு 3-5 நிமிஷம் நல்லா கொதிச்சப்புறம் பாருங்கள் சைடில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பன்னீரை மறக்காமல் இந்த மாதிரி வறுத்து போடுங்க. அப்போ தான் அந்த டிஷ் வந்து எல்லாம் அந்த கிரேவி எல்லாம் நல்லா உள்ளே இழுத்துக்கும். இல்லைனா உங்களுக்கு பன்னீர் அப்படியே பச்சையாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது கீ ரைஸ்க்கு சாப்பிட்லாம், வெஜிடபிள் பிரியாணிக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதை நல்லா இந்த மாதிரி காய வச்சுருப்பாங்க, தமிழில் கஸ்தூரி மேத்தி சொல்லுவாங்க. அதை இந்த மாதிரி ஒரு மேலே தூவி விட்டுக்கோங்க. நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் ஒரு ஜூலியன் கட்டு ஒரு 2-3 பீஸ் போட்டிருக்கேன். மூடி விட்டு நல்லா வேகும்போது அந்த ஜிஞ்சரோட வாசனையும் நல்லா வரும். சூப்பரான எம்மியான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டேக் கேர், பாய்.